விக்னேஷ் சிவன் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த எல்ஐகே படத்துக்கு விமர்சன ரீதியா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது பத்தி இப்போ விக்னேஷ் சிவன் அவர்கள் மனம் திறந்திருக்கிறாரு. கடந்த ஏப்ரல் 10 விக்னேஷ் சிவனோட இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வெளியான திரைப்படம் தான் எல்ஐகே. ஆனா ரிலீஸ் ஆன நாள்ல இருந்தே கலவையான விமர்சனங்களும் நெகட்டிவ் விமர்சனங்களும் வர்த்தக ரீதியாவும் பாத்தீங்கன்னா படம் பின்னடைவை சந்திச்சுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த திரைப்படம் விக்னேஷ் சிவன் அவர்களுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த படத்தோடைய தோல்வி பத்தி விக்னேஷ் சிவன் அவர்கள் மனம் திறந்து பேசியிருக்காரு. அவர் போட்டிருக்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா நிறைய பேரு எனக்கு மெசேஜ் பண்ணி ஆன்லைன்ல எல்ஐகே படத்துக்கு ரிவ்யூஸ்லாம் ரொம்ப நெகட்டிவா இருந்ததுனால தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. சில படங்கள் நெகட்டிவ் விமர்சனங்களையும் தாண்டி ஜெயிச்சிடும். ஆனா சில படங்கள் அப்படி ஜெயிக்கிறது இல்ல. சினிமா உலகம் கூட இருக்கிறவங்க இல்லைன்னா பெரிய ஆளுங்களோட சப்போர்ட் இல்லாத படங்களுக்கு மக்களோட பார்வை அப்படியே அந்த படத்தோட விதியை மாத்திடும். தங்களோட புத்திசாலித்தனத்தையோ இல்ல கெத்தையோ காட்டிக்கிறதுக்காக எழுதப்படுற விமர்சனங்கள் படத்தை பத்தி சும்மா குறை சொல்றதோட நிறுத்திக்கிறது இல்ல, மக்களையும் அந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு தராம தடுத்துது. இதனால ஆசையோட படம் எடுக்க வர்ற இயக்குநர்களோட கனவை சுக்குநூறா உடைச்சிருது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எல்ஐகே படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் வசூல என்னால இன்னும் முழுசா ஏத்துக்கவே முடியல. எல்லாத்தையும் விட எது ரொம்ப வலிக்குதுன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் வீக்கெண்டுக்கு அப்புறம் எப்படி இந்த படத்தோட பேச்சு அப்படியே டக்குன்னு மாறுச்சுங்கிறது தான். வித்தியாசமாவும் முழுமையாவும் ஒரு ஒரிஜினல் கதையாவும் எடுக்க முயற்சி பண்ண ஒரு உண்மையான தமிழ் படத்துக்கு மக்கள் இன்னும் கொஞ்சம் ஆதரவு காட்டியிருக்கலாம்னு எனக்கு நிஜமாவே தோணுது. இந்த மாதிரி ஒரு படத்தை உருவாக்கி கொண்டு வரதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இதை எடுக்கிறது கஷ்டமா இருந்தது, அதை விட ரிலீஸ் பண்றது இன்னுமே கஷ்டமா இருந்தது. ஆனா இவ்வளவு சவால்களையும் தாண்டி வந்து கடைசியில இது இப்படி முடியறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா முதல்ல ரிலீஸ் ஆனப்போ மக்களால் ஏத்துக்கப்படாத எத்தனையோ சிறந்த படங்கள் சினிமாவில் இருக்கு. அந்த ஒரு நினைப்பு தான் இப்ப எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விக்னேஷ் சிவனுடைய இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.